தினமொரு வசனம். சங்கீதம் 84 வசனம் 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். தேவன் நம்மை சுகமான சூழ்நிலைகளில் வைத்து மகிழ்ச்சியாக்க வல்லவரே. ஆயினும் நாம் எவைகளை அனுபவிக்கின்றோம் என்பதை விட நம்மால் மற்றவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னவென்பதையே தேவன் முக்கியமாக எண்ணுகின்றார். எனவே நாம் தேவனை அறிகின்ற அறிவிலும் அனுபவங்களிலும் வளருவதற்கான சூழ்நிலைகளை அனுமதிக்கின்றார். நாம் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று கனி கொடுக்கும் போது பிறர் மிகுதியாக பயன்படுகின்றனர். கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்து இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றபோது நான் பலவிதமான பிரச்சனைகளின் நடுவில் இருந்தேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டுகள் சில ஆன பின்பும் நான் கேட்ட, ஜெபித்த, மிக அவசரம் என வேண்டுதல் செய்த பல நன்மைகள் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த நாட்களில் பலருடைய சாட்சிகளை புத்தகங்கள் வாயிலாகவும் சபை கூடுகைகளிலும் கேட்டிருக்கிறேன். கடன், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பற்றாக்குறை போன்ற விஷயங்களில் பலர் கர்த்தரிடத்திலிருந்து ஆச்சரியமான விடுதலை பெற்றதை கேட்கும் போது நம்பிக்கையாயிருக்கும். ஆனால் எவ்வளவோ மன்றாடியும் கர்த்தர் என் வாழ்க்கையில் இது போன்ற எதையும் செய்யவில்லையே என்ற எண்ணம் அடிக்கடி என்னை வருத்தப்படுத்தும். ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கத்துடன் தான் அவ்விதம் தவிக்க விட்டு என்னை நடத்தி இருக்கிறார் என்பதை இப்போது உணர்கிறேன். வருத்தங்களோடும் போராட்டங்களோடும் சிரமத்தோடும் நடத்தப்படாதிருந்தால் இப்போது எனக்கு இருக்கும் ஆவிக்குரிய அறிவில் 1/4 கூட எனக்கு இருந்திருக்காது. அந்த அனுபவங்களின் பின்னணியில் தான் நடைமுறை வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை அறிவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் தேவ கிருபையால் என்னால் எழுத முடிகிறது. அந்த அனுபவங்களை பெற்று இன்று பிரதிபலிப்பதற்காகவே கர்த்தர் அவ்வித பாதையில் என்னை நடக்க வைத்திருக்கிறார். தாவீதை தேவன் சாலமோனை போல சுகமான பாதையில் நடத்தியிருந்தால் எண்ணில் அடங்காதோரை உணர்வு பூர்வமாக தொடுகின்ற சங்கீதங்களை அவன் தந்திருக்க முடியாது. எல்லாம் தேவன் திட்டமிட்டே செய்கிறார். ஆம், இன்று அவர் நம்மை நடத்தி செல்லும் பாதை நம்முடைய அறிவிற்கு ஏற்றதாக இராமல் போகலாம். ஆனால் அதில் தேவ ஞானம் செயல்பட்டிருக்கிறது என்பதை பின்னர் அறிந்து கொள்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ திட்டத்தின்படி சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.